பணிக்கோ கருணை செய்து கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி நாடக எழுதமிழ் ஒரு காலிருப்பது அருள்மலை பொழிவார் சம்பந்தரோடு உலக நாட்டம் ஞான சமதரோடு அபிமணி உணர்தரும் தகுனம் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி கருணை செய்வேன் கல்விக்குரிய கலைவாணி வணக்கம் சொல்லையில் இருந்த கொடுமையை கண்டவன் அன்னை இழந்தான் அது கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லானால் மனம் கல்லால் போட மனிதர்களா நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி இத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி இத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி அரங்கத்தில் வராது அவன் காட்சி கடவுள் கல்லானால் மனம் கல்லா போன மனிதர்களா சாதிச்சை செய்தவன் புத்திசாலி அதை சாதித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி புத்திசாலி அதை சாதித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் அதிகாரம் உண்மையை சொல்பவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கல்லானால் மனம் கல்லால் போன மனிதர்களாலே கல்லானால் மனம் கல்லால் போன மனிதர்களாலே சொல்ல
பெரியோர்களே, பெருமதிப்பிற்கு இடத்தரிமை தாய்மார்களே, தாய்க்குளங்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களை ஏடு போட்டு மிளத்தார்களே, காலைக்காட் சென்று மாலை விடுதலும் ஏழை விவசாய பெருங்குடி மக்கள் எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு எனது சார்பாக எனது நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம்னு சொல்லி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்துல எல்லா ஊர்லயும் வணக்கம் வணக்கம்னு சொல்லி தான் நாடகம் ஆரம்பிக்கிறான். ஆனா சில நேரம் இந்த நாடகத்துல சொணக்க வந்துருது. அது வந்துருது, ஒரு சில நேரம் வந்துருது. அதனால இந்த சொணக்க வரலாமா, வர விடலாமா? நம்ம வந்திருக்கோம்னா நம்ம டீம் எப்படியாப்பட்ட டீம்? சொணங்கப்படாது. ஏயா நான் சொணங்கிறதுக்கு அங்க இருந்து வந்திருக்கிறேன். சொணங்குற டீமையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஓட்டு கூட்டியாந்துருக்காங்க. வந்திருக்கோம்னா வந்த இடத்த காப்பாத்தி ஆகணும். புத்தடிப்பட்டியில அருமையான நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நாடகமெல்லாம் வச்சதெல்லாம் சரிதான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து எவ்வளவு சீரியல் வெல்ப்பு எவ்வளவு கட்டி வரி வெம்புகளை போட்டு இவ்வளவு செலவு பண்ணி நாரத்தனமா அந்த வீசின சரக்கை குடிச்சு விட்டு இந்த பாடுபடுத்தி இந்த நாடகத்தை அரை மணி நேரம் நான் எம்புட்டு நேரமே வேஷத்தை போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு உட்கார முடியாம நிக்கிறேன். நானும் எவ்வளவு நேரம் உங்களை சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறது. வர போக எம்புட்டு நேரம் நிக்கிறது. நானும் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வர சொல்றது மறக்கவே மாட்டேன். என்னைக்கு நான் சைடுக்கு வந்துட்டு என்னைக்கு உள்ள போனோம்னா இந்த ஊரை மறக்கவே மாட்டேன். புத்தடியை பற்றி நான் மறக்கவே மாட்டேன். அருமையான நாடகம், சிறப்பான நாடகம். ஏன்னா அவங்க பண்றது அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க பண்றது ஊருக்கு தான் கேவலம். 10 ஊர் இப்ப வந்து நாடாமக்கிறானா புத்தடிப்பட்டி நாடாமக்க சுத்து வட்டாரத்துல எத்தனையோ கிராமத்துல இருந்து நாடாமக்க வந்திருப்பாங்க. அவங்க ஊரா என்ன சொல்லுவா தெரியுமா? போற ஊர்ல நேத்து நாடகத்தை போயிருந்த புத்தடிப்பட்டி, ஐயோ ஊராயாது அப்படின்னு ஊருக்கு கேவலப்படுத்துற யாரு தெரியுமா? இந்த மாதிரி டிக்கெட்டு தான் உண்மை அதுதான். அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மீட்டர் ஓடுனா சரி, அவ்வளவுதான். வந்திருக்க வந்த இடத்த காப்பாத்தியான நாடகம் போட்டாங்க. அருமையான நாடகம்னு புத்தடிப்பட்டி நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும். நம்ம பேச்ச தவிர வேற யாரு பேச்சும் பேசப்படாது. ஐயா எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்தோம்ங்கிறத விட இருக்கிற நேரத்துக்குள்ள என்ன செஞ்சோம்ங்கிறத முதல்ல முக்கியம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா போணும். நம்ம வந்திருக்க முடியாது, வந்த இடத்த காப்பாத்தி ஆகணும். இன்னைக்கு நாடகம் சிறப்பா அமையும். அமையும் சூப்பர்ரா. ஆல்ரவுண்ட் சூப்பர் தான்டா. நாடக சிறப்பா அமையும்னு சொன்னேன். எப்படி தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஒரு நாடகத்துக்கு எது முக்கியம் சொல்லுங்களே பார்க்கலாம். மாப்பிள்ள எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் நீங்க இசைக்கலைஞர் 4 பேர் நினைக்கலாம். நம்மளை வச்சு இந்த நாடகத்தை விடிகிற வரை கொண்டு போகணும் கலகலப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு. ஆனா வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேர் நாங்க பகுமானம் நினைக்கலாம். நம்மளை வச்சுதான் இந்த நாடகத்தை கொண்டு போக முடியும். என்னதான் இசைக்கலைஞர்களை வாச்சாலும் நம்ம தானே வெளியில போய் டயத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு நாங்க நினைக்கலாம். ஆக மொத்தத்துல நீங்க 4 பேர் நினைக்கிறது தவறு. நாங்க வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேர் நினைக்கிறது தவறு. மொத்தத்துல இந்த நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது என் தம்பி ரவி கையில தான் இருக்கு. இப்ப சொன்னீங்களே 101 வார்த்தை. ஆமா, அருமையான ஒளிபெருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள். 3 சிறப்பாக நாடகத்தை சிறப்பான அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். வேற என்ன நிலைமை கேக்குறேன்னு வர்றா? அதே நல்லபடியா பேர் வாங்குவோம்னு சொல்லு. ஆமா, அதனால உண்மையிலேயே இடத்தை பார்க்க மகிழ்ச்சி. சரவணா, ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல தொழில் பண்ணுவோம். ஏன் என்ன காரணம் தெரியுமா? நாடகத்தை வச்சு போடுவாங்க. நாடகம் நம்மளை பாக்குறதுக்கு ஒரு நாதி ஒரு சில ஊர்களை வருது இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம புத்தடிப்பட்டியில பாருங்களேன், கூட்டம் அருமையான கூட்டம். என் தம்பி இவ்வளவு சீரியல் பல்பு போட்டு ஒரே ஒரு குறை வச்சுட்டானே, பணம் செலவழிக்கணும்யா. அது இல்லையா? அதெல்லாம் சரியா? ஒரு லைட் அந்த கலையரங்கத்துல கட்டி மக்களை பாக்குற மாதிரி வச்சிருந்தேன்னா எல்லாம் நல்லா பண்ணி ஒரு லைட்டை கட்டி பாட்டு. என்னடா இருட்டுக்குள்ள ஒரு மனுஷன் மக்களுக்கு முகமே தெரியலையாடா? இன்னி நேரத்துல ஏறி லைட் கட்ட முடியாது தம்பி ரவி. லைட் இருந்துச்சுன்னா ஒழுங்கா மேல ஏறி கட்டி விடு. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். ஒண்ணுமே தெரியல, சுத்தமா யாருமே முகம் தெரியலையா? இன்னி நேரத்துல கட்டுறது கஷ்டமா இருந்தா ஒரு ஐடியா பண்ணுவான். அப்படி மேல ஒரு கம்பள துணியை சுத்தி தீய வச்சு விடுவான். அடே எம்புட்டு நேரம் முடியாது. வேணா வைக்கப்பட போலன்னா தீய வச்சு முகரே பாரு முகரே. அதனால உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடத்த பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு சில ஊர்கள் அப்படித்தான் இருக்குது. ஒரு சில ஊர்கள் கடலா கூடி இருக்கு. நம்ம ஊர்ல புத்தடிப்பட்டியில மாதிரி அருமையான கடலா கூடி இருக்கு. ஒரு சில ஊர்களில் நாடாமக்க ஆளு வருதுல. ஒரு சில ஊர்களில் சுத்தமாவே வருவாங்க. ஆனா வந்துவிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? பூரா பெண்களா வருவாங்க. வந்து நல்லா முன்னாடி உட்காந்துருவாங்க.
பொன்னூர் உட்கார்ந்து முன்னாடி நாடகம் பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் பேச முடியுமா? அப்படி ஆளா இல்ல பேச முடியுமா? பப்பு டான்ஸ் பேசுறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவான். அப்படி ஒரு சில அமைஞ்சிருது. ஆனா நிறைய ஊர்களை இப்ப எல்லாம் நிறைய ஊர்களை போற மாசம் 30 நாள் 30 ஊருக்கு போறான். ஆனா நிறைய ஊர்களை பெண்கள் நாடக மக்கள் சுத்தமாவே வர்றதே கிடையாது. ஏமாப்ல பெண்கள் நாடக மக்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்? இந்த பெண்கள் ஊருக்கு ஊரு கிராமப்புறங்கள்ல போற நாடக மக்கள் வராததுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. இசைக்கலைஞர் நீங்க 4 பேர் எனக்கு தெய்வ மாதிரி. வணக்கம். உண்மை. ஆனா இந்த நாடக பெண்கள் வராததுக்கு காரணம் என்ன? வேற யாரும் இல்ல, இந்த பப்பு டான்ஸ் நாங்க தான். எங்களுக்கு பப்புன்னுலாம் பிடிக்கும். ஐயோ ஏன் என்னன்னா வெளியில போயிட்டோம்னா இந்த மைக்ல போய் கெட்ட வார்த்தையாவே பேசுறது. ஆமா, 4 அசிங்கம் பேசினா ஆம்பளையிலும் கேட்க புக்கான்னு சிரிப்பாங்க. என்னை ரொம்ப பெருமையா பேசுவாங்க. பெருமையான அடே வக்காலி பப்புன்னு சூப்பர் பப்புனுடா. பப்புன்னு வக்காலி சூப்பர்டா. என்னடா நீனு வக்காலினுங்கற? மாப்ள நல்லா இருக்குன்னு ஒரு ஆர்வத்துல நான் சொல்லுவேன், எடுத்துக்காட்டுக்கு நீ சொல்லாத. நல்லா இருந்துச்சுன்னா வக்காலி, நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னு வை. சரி அதை விட்டுரு. அப்ப இவங்க வந்து இப்படி சொல்லுவாங்க, நான் சரி நல்லாத்தான் விரும்புறாங்க, நம்மளுக்கு நல்லா கை தட்டுறா ரசிக்கிறாங்க அப்படின்னு பூந்து விளையாடுறது. அப்ப விளையாடுற 4 அசிங்க வார்த்தை பேசுன்னு தாய்மார் ஊரா எந்திரிச்சு என்னை நம்பி உட்காந்துருக்க ஆத்தாமார் ஊரா எந்திரிச்சு சரி பாயி படுதா பெட்ஷீட்டு பூராத்து எடுத்துக்கிட்டு பரட்டுன்னு உதறிட்டு திரும்பி கூட பார்க்காம ரோட்டு வெளியே போகும்போது என்னை ரொம்ப பெருமையா பேசிருப்பாங்க. என்ன பேசுறாங்க? பப்புனுக்காரன் தும்பிய குடிக்கி நாடகத்தை கெடுத்தே விட்டாடி வாங்கடி வீட்டை பக்கம் போறதுக்கு. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? கடவுளே, இதுக்கு தான் இந்த நாடக பொட்டல பக்கமே போறதே கிடையாது. அப்படி நிறைய ஊர்கள்ல பெண்கள் நாடக பக்கம் வராதுக்கு காரணம் இப்ப சொல்லுங்க யாரு? இந்த பப்பு டான்ஸ் தானே. ஆமா. ஆனா அதையெல்லாம் மீறி இன்னைக்கு தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. யாரை நம்பி உட்கார்ந்துருக்காங்க? உங்களை நம்பி, என்னை நம்பி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்தணும். மாப்ள நாங்க இசைக்கலைஞர்கள் பேர் வாங்குறது யாருனால? 2 பேர்னால. யாருனால? ஒன்னு சிறந்த முறை ஒளிபெருக்கி, அடுத்து நடிகர்கள். ஆமா, நீங்க ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் வாட்சி தானே நாங்க பேர் வாங்க முடியும். கண்டிப்பா. சுவர் இல்லாம சித்திரம் இல்லங்க. அப்படியா? மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆகினால வந்திருக்க வரவேற்பு எப்படி சொல்ல முடியும் தெரியுமா? நாடுகள் 14 நடிக்கிறவங்க முன்னாலே நாடுகிற 14 நடிக்கிறவங்க முன்னாலே தொழிலாளி படியிலக்கிறீங்க முதலாளி. நாடுகிற 14 நடிக்கிறவங்க முன்னாலே தொழிலாளி படியிலக்கிறீங்க முதலாளி. நாடுகிற 14 ஒரு கோடி ஒன்னா சேர்ந்து நடத்துறீங்க இந்த நாடகத்தை. ஒத்தமையோடு எமதே காத்து நடத்த வேண்டியது கடமைங்க. நடிக்கிறவங்க முன்னாலே ஆண்டவங்க தொழிலாளி படியில திரடிங்க முதலாளி. நாடக நடப்பதினாலே வெட்டி மிருதங்க வாழத்தாலே மிருதான் எங்க வாத்தியங்க. வெட்டி மிருதங்க வாழத்தாலே மிருதான் எங்க வாத்தியங்க. 20 கொண்டு செருபட நடிக்கும் இனிமையானதொரு நாடகங்க. 20 கொண்டு செருபட நடிக்கும் இனிமையானதொரு நாடகங்க. உங்க முன்னாலே ஆண்டவங்க தொழிலாளி படியில கிரணிங்க முதலாளி. நாடக நடப்பதினாலே அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் அமர்ந்தே பார்த்து நாடகங்க. அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் அமர்ந்தே பார்த்து நாடகங்க. அசிங்கமல்ல முகவச்சேரனுக்கு அருமையானதொரு நாடகங்க. அசிங்கமல்ல முகவச்சேரனுக்கு அருமையானதொரு நாடகங்க. உங்க முன்னாலே ஆண்டவங்க தொழிலாளி படியில கிரணிங்க முதலாளி. நாடக நடப்பதினாலே எப்படி அப்படியெல்லாம் ஐயோ அப்பா எப்படி இப்படியா தீர்மானம் எல்லாம் பயங்கரமா கேளுங்க. என்ன மச்சான்? எனக்கு பிடிச்ச பப்புன்றா. மகிழ்ச்சி, ரொம்ப பிடிச்சா சரியா. ஐ லவ் யூ. ஒரு விளங்காதவள அப்புறம்டா. நீங்க வந்தாலே ஒரு சுறுசுறுப்பு தான் மச்சான். கண்டிப்பா நம்ம வந்துட்டாலே சுறுசுறுப்பு இருக்கானே. நம்மளுக்கு எல்லாம் இந்த வந்தோம்னா வண்டி 100ல போய்கிட்டே இருக்கானே. அடேய் சரிடா வெறி எடுத்து வைத்துறானே.
சரிடா சரிடா ஐயோ நாங்க என்ன கூலிச்சாய் மாதிரி கிளட்டு போயலாடா. வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கு சரவணா வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. எப்படி சில பேர் இருந்திருப்பா பப்பன் கேட்பேன் நல்லா பேசுவான் நல்லா பாடுவான் நல்லா ஆடுவானா நல்லா செய்வானா செய்வானா நம்பி வேற நம்ம கூட்டிக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சந்தேகத்தோட உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சில கூட்டங்கள் வந்திருக்கு எப்படி பப்பனுக்கு ஏத்த டான்ஸ் போட்டுருக்காங்களா அப்படி டான்ஸ் சின்ன பிள்ளையா இருக்கா இல்ல எது கிளவிய புத்தடி படிக்க போட்டு கூட்டியாந்துருக்காங்களா நைஸ் கேர்ள்ரா அப்படின்னு ஒரு இல்ல மச்சான் ஒரு சந்தேகத்தோட வருவாங்க. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்க சாதாரண பிள்ளையா தக்காளி பழம் மாதிரி தல 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 பப்பாளி பழம் மாதிரி பல 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 அடே 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 விளங்காதவள பப்புனு எனக்கு டான்ஸ் எனக்கு போடாத உனக்கு போடாதடா மாப்ள. என்ன அழக ரசிக்கலாம் அதை அனுபவிக்கத்தை ஆசைப்படக்கூடாது. பச்சை மண்ணு போய் சொல்லுமாடா. சொல்ல நீ நாடக உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுதுப்பா? 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ரப்பு ரப்புன்னு அறையிறேன். ரப்பு ரப்புன்னு இதத்தே அடிக்கிற செத்ததொலத்தே அடிக்கிற. ஆமாயா. இது வரைக்கும் எந்த பிள்ளையாதி மேடையில கை தொட்டிருக்கியா? இல்லையே. வண்டியில வரும்போது பாத்திருக்கியா கிட்டத்துல உட்காந்து? நான் என்ன செய்வேன் கேட்டதுக்கு மட்டும் பதில் இல்ல. கட்டி பிடிச்சிருக்கியா? இல்ல மாப்ள. முத்தம் கொடுத்திருக்கியா? நகி பேட்டா. அட உதட்டியாவது சப்பி இழுத்திருக்கியா? இல்லையா. அந்த குடுப்பனை உனக்கு இந்த ஜென்மத்துல கிடையாது. ஏன் உங்களுக்கு எல்லாம் இந்த இதை மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு செத்ததோலத்தையும் அடிக்கணும். சரி அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகராச நான் ஒரு ஆள் தாண்டா. என்ன சொல்றீங்க? எங்க அப்பன் டவுசரை விட்ட நேரம் அடே அப்பா ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா ஒவ்வொரு நாளைக்கு கிளடு கட்டியும் வந்து சேர்ந்துரும். ஒவ்வொரு நாளைக்கு குமரி பிள்ளையும் வந்துடும். ஒவ்வொரு நாளைக்கு கிளடு கட்டியை போட்டு விட்டாங்கன்னா அது வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியும் 16 வயசு குமரி மாதிரியே இருக்கும். என்ன காரணம்? நம்மளுக்கு தான் தெரியும். காரணத்தை சொல்றீங்கல்ல இப்ப நம்மளுக்கு தான் தெரியும் அது வயசான ஆளுதுன்னு. இந்த வயசான ஆள்னா நான் ஒரு இது வச்சிருக்கேன். எது வச்சிருக்கேன்? எப்படின்னா இந்த மைக்கில் அந்த பொம்பளை பிள்ளை நின்றுச்சுன்னா வயசான டிக்கெட்னா ஒதுங்கி போய் அங்கிட்டே நிப்பேன். இங்கிட்டு வர்றதே கிடையாது. முள்ள வெட்டி அரைச்சிருக்காங்க. அதே கொஞ்சம் சின்ன சிரிச்சு போட்டு அனுப்பிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை மாதிரி கிட்ட ஒட்டிக்கிட்டே கிடப்பேன். எங்க ஊர்ல போட்ட இல்ல அப்படியா? அதனால அருமையான பொம்பளை பிள்ளை. அதனால சில பேர் வள்ளியை பக்கணும் நோக்கம், ஒரு சில பேர் நாரதரை பக்கணும் நோக்கம், ஒரு சில பேர் படுத்தி இப்படி காலையில முருகனை பக்கணும் நோக்கம். அப்படி ஏக்கத்தோட நோக்கத்தோட இந்த இடத்துக்கு வந்தனும் கூட தூக்கத்தோட மட்டும் நாடாமக்க வரப்படாது. என்ன காரணம்? எல்லாரும் முகத்தை பாருங்களே மல்லிகைப்பூவா மலர்ந்து இருக்கு. இதே முகத்தை ஒரு 3 மணிக்கு பாருவே சரவணா அம்புடுக்கு தொங்கிருதாடா. எது தொங்குது? முகந்தேன். அப்படி யாருக்கும் தொங்கலாமா? தொங்க விடலாமா? நம்ம 4 பேர் மொத்தம் 5 பேர் நம்ம எல்லாம் வந்துட்டு தொங்க விட்டுருவோமா? நிக்கிறதுல நம்ம 4 பேர் தான் இளைஞர், ஒரு ஆளு கிள போல்டு. அவர்தான் சின்ன வயசு, அவர்தான் 20 ஆள் பாக்குறவன். சரி சரி இருக்கட்டும். ஆகினால எப்படி சொல்ல போறது தெரியுமா? ஐயா அப்பா என்னடா இவ்வளவு நேரம் ஒண்ணுமே வல்லையே நினைச்சு. ஐயா ஐயா நீ பேசுறதுனாலதான் அவன் அடிச்சுக்கிறியா? பேசாம நல்லா இருப்ப. ஐயோ ஐயோ சரி விடுறா விடுறா. ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து அத கீதை பண்ணாதீங்க. நம்ம படப்பு என்னாகுங்க கிட்டடி தம்பி அது வேணா தம்பி பேரு வீடு உங்கள் நம்பி வீட்டு தம்பி இது வீணா தம்பி பேரு வீடு உங்கள் நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேணா பின்னால கெட்டு போவேன என்று ஆராய்ச்சி பண்ண வேணா. ஊர்ல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? மறந்துவிட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா? மன்னகளிலேயே வெட்ட பொருண்டு இல்ல 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 மங்கையிலாதொரு வெற்றியும் உண்டு. இல்ல 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 மன்னகளிலேயே வெட்ட பொருண்டு மங்கையிலாதொரு வெற்றியும் உண்டு. காதல் எல்லாம் ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஆனா பொருந்தா எல்லாரும் ஒண்ணு அன்பாக என்ன வேணும்? நீனா தெரிஞ்சா ஒண்ணுமில்ல வேற என்ன சொல்ல வேணும்? வாழ்க்கையை ரசிக்கிறடா பச்சி கொடி வாசனைப்பட வேணும். வாலிபமினி கண்ணனா உன்னை கொஞ்சம் ஆசையத்தோட வேணும். கண்ணிக்கிட்ட எடுங்க கற்பனை வரும். ஆமா 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 கண்டலுக்கு 1000 கவிக வரும். ஆமா 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 கண்ணிக்கிட்ட எடுங்க கற்பனை வரும். கண்டலுக்கு 1000 கவிக வரும். காதல் எல்லாம் அதை மாற்றேன் கூட. ஆகினால் இந்நகரத்தின்
பொன்னகரமாய் நன்னகரம் ஸ்ரீ பட்டப்பிலான் காளியம்மன் துணை கத்தப்பட்டு சுகநாதபுரம் சேகரம் புத்தடிப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டப்பிலான் காளியம்மன் கோவில் 11ஆம் ஆண்டு பால்குட விழா மற்றும் ஆடி படைப்பை முன்னிட்டு புத்தடிப்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர்கள் நடத்தும் நாடகம் இவரங்க இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு புத்தடிப்பட்டி கிராம சிங்கார வண்ண மின்னல் கலையில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற காரணத்தினால் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லுவதற்கு நம்ம எழுதுகிற சண்டகிடமெல்லாம் தனக்கு தன வெற்றுமை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திருப்போணம் அருகேமில்ல கீழே ராங்கியத்தை சேர்ந்த டி ஜெயபாண்டி மாமா அவர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தரை கற்றுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக கோயிலேசு கோயில வாணி உங்கள் நண்பர் காத்திருக்க அன்பிற்கு திருமறியக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி மதுரை மாநகரை சேர்ந்த MSK கலை மகள் அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியல் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கமொழி பேசி திருக்கிடும் படல பாடி உங்களை மேலுக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு எனது உடன்பிரபா சகோதரர் அறந்தாங்கி அருகாமையுள்ள வீரமங்கலத்தை சேர்ந்த கவிராஜ் அண்ணா அவர்கள் இவரங்க மேலே கான பிரியர் கலகப்பிரிய நாடகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். யாகசாலை உன்னை கடித்தது முருகப்பெருமான் அல்ல, என் பாம்பே உன்னை கடித்தது. என்ன விளங்காத எரும மாடு விளங்காத எரும மாடு. ஐயோ சத்த நேரம் பேசாம நல்லா இருப்பேனே அண்ணே அவர் மூட் அவுட் ஆயிட்டானே வாசிக்க மாட்டேன் நல்லா இருப்பேனே பேசாம சரக்கு சாப்பிட்டா வீட்டுக்கு போய் எந்திரிச்சு நல்லா இருப்பேனே நாடகத்தை கெடுத்து விடாதனே ஏற்கனவே இங்க பிரச்சனை நடந்திருக்கு நல்லா இருப்பேன். அண்ணே எந்திரி முதல்ல நீ எந்திரி முதல்ல நீ ஒரு நாடகத்தை கெடுத்து விடுவ நீ எந்திரியில் இல்லைன்னா யாரோ போலீஸ் வர சொல்லிடுவேன். எந்திரிங்க எந்திரிங்க ஒத்திக்கிட்டு இருக்கிறதில்ல குடிச்சா இத குடிக்கிறதுக்கு கிளவி மூத்திரத்தை வாங்கி குடிக்கல நல்லா ஒரு கட்டிங் சாப்பிட்டுருப்பேன் நல்லா ஒரு புல்லு சாப்பிட்டு ஊருக்கு ஊர் இந்த அநியாயமாடா உன்னை விட பெரிய குடியாரே நல்லா கிரகம்டா சாமி நம்மளுக்கு பார்த்து அழுத்து போச்சுடா. ஐயோ இறைவா இறைவா அதெல்லாம் இந்த பப்பு டான்ஸ் வர நேரம் நிறைய போதையில் இருக்கிறது. கால நேரத்துக்கு புள்ள பார்த்து கரெக்டா வண்டின்னு பேர் வச்சாங்கண்ணா அப்பா போகுதுடா சாமி நம்மளுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா கெட்ட நேரம் விளையிடுச்சா. சரி அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமென்று பக்காமலை விஷயமேதை அன்பிற்கு மாஸ்டர் உரிய பாசமிகு அன்பு மாமா திரியேடக மாநகரை சேர்ந்த DM கல்யாண சுந்தர மாமா அவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு அருமையான வாசிப்பு. அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் கோடியுடுகளை மிருதங்க சக்கரவர்த்தி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணி சிஜபலி பாசமிகு அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமையில் கூத்தபுரமட்டி மாநகரை சேர்ந்த KP பொன்னுமணி அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக்.
மாமியா வீட்டு விருந்து. ஒத்தருவாதாரே ஒரு உடப்பு தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம நாட்டாக்கே போ. ஆத்தாடி நொறுக்கி விட்டானே. நன்றி நன்றிங்க நன்றி. மாமியா வீட்டு அப்படி சாப்பிடு. மாமியா வீட்டுல மதகு வெட்டில அப்படி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கியான். சரியா 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 சரியா. அந்த பிள்ளைய பார்க்க வந்தேன். அதற்கு அடுத்தபடியாக பலபாத்திய புகழ் ஆல்ரோ மாஸ்டர் எனது பாசமிகு உயிரிலும் மேலான எனது அன்பு மச்சான் அழகர் கோவில் அருகாமையில் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம் சரவணகுமார் இங்க ஆல்ரெடி சமைப்பார். என்னையா என்ன அவர் ஊரை மட்டும் கூத்தம்பட்டின்னு சொன்னா இவர் ஊரை திருவேடம்னு சொன்னா ஆமா ஏன் ஊர் பேரை சொல்லல உனக்கேடா வலிக்குது. என்னப்பா வலிக்குது? நான் அழகா சொன்னேனே மீனாட்சிபுரம்னு அழகா சொல்லிட்டேனே. பழக்க வழக்க வேற தொழில் வேற. இப்ப அண்ணன் சரி எவ்வளவு உயிரா இருந்தாலும் இங்க டியூட்டில நான் சொல்றத கேக்குறாருல சின்ன ஆமா பிள்ளை மாதிரி. கேக்குறாரு. உனக்கு என்னடா வலிக்குது? நான் என்னப்பா இப்ப எதுவும் தவற ஊர் பேரை கரெக்டா சொல்லு. ஊர் பேர் தான் வந்து அது மீனாட்சிபுரம் சொன்னல. எங்க ஊர் பேரை அழுத்த நிறுத்தமா சொன்னீங்க. அடே இவருக்கு நாலு மாமாவுக்கு நாலு திரியேடகன் மட்டும் தான் சொன்னேன். சரி. உனக்கு நான் எப்படி சொன்னா அழகர் கோவில் அருகாமையில் உள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம் சரவணகுமார். எம்எம் சரவணகுமார் மைத்த அதெல்லாம் விடு. ஊர் பேர் முக்கியம். அடே ஊர் பேர் தான்டா மீனாட்சிபுரம். விளங்காத நல்ல அழுத்த நிறுத்தமா சொன்னா அதுல ஒரு பூஜை பொருள் அடங்கி இருக்கு. என்ன பூஜை பொருள் நீயாவது சொல்லுவே? நான் சொல்லிட்டேன். சொல் பேர் இருக்கு வரியா முன்னாடி. அதுதான் மீனாட்சிபுரம். அது லாஸ்ட் அந்த இடத்த விட கிரக முடிச்சவங்க அதை தாண்டா சொன்னி மீனாட்சிபுரம்னு. தெரியலைன்னா என்கிட்ட கேளு. எப்படி சொல்றது? மீனாட்சிபுரம் ரம்மா அதான் சாப்பிட்டு தானடா அம்பிட்டு பிரச்சனையா கிடக்கு. லோக்கல்ரா. ஐயோ சரியா அழகர் கோவில் இருக்காம மீனாட்சிபுரம் எம் சரவணகுமார். அப்படியாளா நீனு? அட்ரா பாடுறா.
அப்பாடி அப்பா. ஹலோ. அப்புறம் ஊருக்கு ஊரு பொண்ணுமணி தான் வேணும், மிருதங்கம் ஆல்ரவுண்டு சரவணன் தான் வேணும்னா அப்புறம் சும்மாவா கேட்பாங்க? ஆமா. தொழில் இருக்குல்ல. சொல்லுங்க. சரியா? மொத்தம் 3 ஆல்ரவுண்ட் வச்சிருக்கேன் வீட்டுல. கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. மாத்த பொண்ணுமணி சொன்ன மாதிரி உழைக்கிற காசுக்கு வந்து கண்டிப்பா வாங்குற காசுக்கு உழைச்சாகணும். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அந்த வந்து எப்பவுமே அதை வந்து மனசுல வச்சு தொழில் செய்யணும். சிறந்த முறையில் எங்களுக்கு தாளம் இசைத்துக் கொண்டிருக்கும் பாசுகுரிய அன்பு சித்தப்பா மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் ரொம்ப சிறப்பான ஆளு, ரொம்ப நல்ல மனுஷன். இப்ப எல்லாம் சித்தப்பா நல்லா தான் தாளம் போடுறாரு, பிரச்சனையே இல்லை. இப்பெல்லாம் ஆமா, ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில தாளக்கார சித்தப்பா இல்லை. ஆமா, இன்னைக்கு அருமையான தாளம் எனக்கு பாசுகுரிய அன்பு சித்தப்பா யூடியூப் புகழ் யூடியூப் புகழ்யா அன்பு சித்தப்பா மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் பரமப்பட்டி சேர்ந்த எஸ்கே கூலிச்சாமி அப்பா அவர்கள் லைம்ங்கிற தாளத்தை சமைப்பா. அப்ப கூட தாளத்துல சத்தம் இல்லையாடா, வாயில ஆடா வருது. எப்படியோ சத்தம் வந்தா சரிதானே, ஆனா உயிர் இருக்குப்பா. சிறந்த முறையில் அருமையான சீன் திருமைப்பு அன்புள்ளம் பள்ளிமையில் சீன் கம்பெனி உரிமையாளர் சீனா கணேசன், நடுவிக்கோட்டையை சேர்ந்த நடுவிக்கோட்டை புத்தரிப்பட்டியை சேர்ந்த அன்புள்ளம் மிக சிறந்த முறையில் அருமையான சீன் திருமைக்கு அன்புள்ளத்துக்கு மனமார்ந்த நாடக எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம். சிறந்த முறையில் அடிப்ப நல்ல அடிப்ப சிறந்த முறையில் எங்களுக்கு அருமையான ஒளிமொழி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபரிக்கு வள்ளிமயில் ஆடியோஸ் புத்தடிப்பட்டி கிளை நடுவிக்கோட்டை உரிமையாளர் எஸ் கணேசன் அன்புள்ள வள்ளிமயில் மிக சிறந்த முறையில் அருமையான ஒளிமொழி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபரிக்கு வள்ளிமயில் ஆடியோஸ் புத்தடிப்பட்டி கிளை நடுவிக்கோட்டை உரிமையாளர் எஸ் கணேசன் அண்ணா அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரின் அன்பு அழைக்கிறேன். இப்படிக்கு கத்தப்பட்டு சொக்கநாதபுரம் சேகரம் புத்தடிப்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்பு உண்மையிலே இளைஞர்கள் ஒரு ஆளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு ஆள் அருமையா உட்காந்து பாக்குறாப்புல அப்படி இருக்கணுமியா, உண்மையா அமைதியா அருமையா உண்மையிலே நன்றி, உண்மையிலே சிறப்பா இருக்கு, சந்தோஷம். இப்படி இருந்தா தான் நல்லது. இதுக்கு பேரு தான் உண்மையாயா, உண்மையை பெருமையா சொல்றேன். இளைஞர்கள் முன்னாடி உட்காந்து ஆமா அதுதான் பிரச்சனை. சரி நன்றி நன்றியா. சிறந்த முறையில் இங்க நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்புள்ளம் வள்ளிமயில் ஆடியோஸ் எஸ் கணேசன் அன்பு அண்ணா அவர்கள் புத்தரிப்பட்டியை சேர்ந்த இருப்பு நடுவிக்கோட்டை கன்றமாணிக்கம் அன்பு அண்ணா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகள் கொண்ட சிறந்த முறையில் குறைந்த செலவில். இப்பதான் பப்புனுக்காரனை செருப்பு அடிக்க போறேன். ஏண்டா நான் கேக்குறேன், பப்புனுக்காரன் உன் வீட்டு வேலைக்காரனாடா? யாரா? ஐயா எங்க அப்பாவே இருந்தாலும் அப்படித்தான் கேட்பேன். என்னடா அப்ப எதுக்குடா இவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது கூட பேசணும்? இல்ல பேசல. இப்ப ஏன் பேசுறேன்? ஏன் நீ பேசுனது தப்பு. நான் எப்பவுமே தப்பா பேச மாட்டேன். நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னு புத்தடிப்பட்டியில சொல்லு. நான் நிரூபிக்கிறேன். எதை இப்ப யார் பேரை சொன்ன? நாடக அமைப்பாளர். எப்படி சொன்ன சொல்லு. சொல்றேன். நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் வள்ளிமயில் ஆடியோஸ் புத்தடிப்பட்டி இருப்பு நடுவிக்கோட்டை கன்றமணிக்கு சேர்ந்த அன்புள்ளம் எஸ் கணேசன் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகள் கொண்டு வந்து சிறந்த முறையில் குறைந்த செலவில் தப்பு பண்ற. எங்க என்ன குறைந்த செலவுனா 250 ரூபாய் இல்லையா? நாசமத்து போறவன 70,000 80,000 சொல்றா. நீ எல்லாம் 5,000 ஓவா கேக்குற. இந்த குறைந்த செலவில் சொன்னதே தப்பா? சரியா வெயிட்டா சொல்றேன்டா. நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்புள்ள உங்கள் வீட்டு பிள்ளையமாகிய எஸ் கணேசன் அண்ணா அவர்கள் வள்ளிமயில் ஆடியோஸ் புத்தடிப்பட்டி இருப்பு நடுவிக்கோட்டை கன்றமாணிக்கம் அன்பு அண்ணாவர் எஸ் கணேசன் அண்ணாவிடம் இந்த நாடகம் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் புத்தடிப்பட்டி நாடகம் ஒரு வள்ளி திருமண நாடகம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அமைத்து தருவார். ஏப்பா அடுத்து நாடகம் பேசுறதா அவர் வீட்டுல தூங்குறதா? நாங்கெல்லாம் எப்ப நாடகம் பேசுறது? நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் கணேசன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எதை வேணாலும் சொல்ல அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். எல்லாத்துக்கும் அடிப்பியாடா? சரிப்பா சிறந்த முறையில் யூடியூப் சேனல் இருக்கு பஸ்துக்குரிய அன்பு உள்ளங்கள் 2 உள்ளங்கள் பேர் என்னடா சத்தம் இருங்கனே பேர் சொல். இது உங்க ஊரா? இது உங்க ஊரு? நம்ம ஊர். அங்கே மேலூர்ல வந்து நம்ம ஊர் கச்சேரி. இது உங்க ஊரு. என்ன பண்ண? கோயம்புத்தூரா? ஓ இது உங்க ஊரு யூடியூப் சேனல் கோயம்புத்தூரை சேர்ந்த அன்பு அண்ணா அவர்களும் அடுத்து
மன்னர் மீடியா இருவரும் சேர்ந்து இங்கு சிறந்த முறையில் யூடியூப் சேனலுக்கு பசுக்குரிய அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாத்துக்கும் அடிப்பா முகரே பாரு. ஆடர் கலையரசி, அப்படிங்க சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி. இங்கோ நீ பாரா எப்படி டான்ஸ்ரா உனக்கு அமைப்பு பாரா செல்ல குடிடா சூப்பரா அடடா சூப்பரா சூப்பரா அடடடடா டேய் இந்த தங்க எப்படி தங்க ஜிக்கி இருக்கு பாத்தியா இன்னைக்கு தொழிலுக்கு நறுக்கு சொருக்குன்னு இருக்கும் உன்னையெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் திருத்த சரவணா திருத்த முடியுமா? மாப்ள இப்ப ரோட்ல ஒரு கார் போகுது, சரி நீங்க டிரைவரா ஓட்டிட்டு போறீங்க, சரி பின்னால ஆகாவரி ஒரு கிழட்டு நாய் தவிக்கிட்டே ஓடியா தெரியுமா? பொப் பொப் பொப்னு. ஆமா நீங்க டிரைவர், சரி. நீங்க உயர்த்தலாம். ஆ. பின்னால வர நாய் எதுக்கு கத்துது? அதானே நீ என்ன பண்ண போற? குழு இங்க வாவே, இங்க வாவே. நான் ஒரு கருத்தை சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றீங்க கேட்டுக்க. சொல்றீங்க நான் சொல்றத முன்ன அண்ணே தத்த பேசாம இருங்க. நல்லா இருப்ப. நான் ஒண்ணு சொல்றீங்க கேளு. விடியிற வர கட்டி பிடிச்ச ஆடுனாலும் அந்த புள்ளைய போட்டு அமுக்குனாலும் மேல கடந்து உருண்டாலும் ₹1 அவதாரம் இல்ல எனக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நீ விடிய விடிய நின்றுகிட்டு தாளந்தே போட முடியும். லேசா அந்த பிள்ளைய அப்படி தொட்டைன்னு வச்சுக்க 70,000 போட்டுறீங்க. 50,000 அவதாரம். நான் கட்டியிருக்கேன் 70,000 கட்டி பிடிச்சா ₹1,00,000 அவதாரம். ஆமா உன் தலையெழுத்து வர்ற நடிகர்களுக்கு பூரா குண்டியை பார்த்துக்கிட்டே அடிச்சுக்கிட்டு கிடக்கிறதே. இவங்க எல்லாம் முகத்தை பார்த்து வாசிக்கிறாங்க இல்ல. நீ என்னைக்காவது நடிகர் முகத்தை என்னைக்காவது முன்னுக்க பாத்திருக்கியா? இல்ல நீ சொல்லு, மனசாட்சியை சொல்லு. முகத்தை என்னைக்காவது நாங்க திரும்பும் போது வேணா அப்படி முகத்தை பார்த்தாத்தியா? உன் பார்வை உன் தலையெழுத்து இந்த இதத்தையும் பார்த்துக்கிட்டே அடிச்சுக்கிட்டு கிடக்கலாம். சரி 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 இருக்கட்டும். ஆமா நாட்டிய தரகை நடன சிங்காரி எனது அன்பு மருமகளும் ஆகிய மதுரையை சேர்ந்த சிந்துச்சா அவர்கள் டான்ஸ் ஆரம்பிக்க. சிந்துச்சா 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 சிந்து நினைப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டு அடியாரு வாத்தியாரு பாடம் சொல்ல மறந்து சக்கரையே ஒத்தையிலே வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ சிவகாமி நிலப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டு ஆடுமரக்கீரி அன்னாடம் முன்னோடு பேசுமா இல்ல ஏசுமா ஆத்தங்கரையேறி அச்சாரம் முச்சார கூடுமா விட்டு போடுமா போதும் இனி போதும் இந்த பிறவியில் வேறதும் வந்த நிறமோ முகமோ கூடுமோ வந்த நிறமோ முகமோ சிந்து ஜாடல பினிலே ஆடம் சொல்ல மறந்து விட்டேன். என்னடா பொம்பளைய சொன்னவன கூலிச்சாமிக்கு கிளம்பிருச்சு. பேர் இறங்குமா பெண்ணையா குளிச்சாய் மாமே தாளம் போடுறாரு. ஒரு காலத்துல உயிரோட இருக்கையில எப்படி போட்டாரு தெரியும்? ஏன்னா இப்ப பொணமா வந்து போடுறாரு. செத்து போயிருக்காரு. ஐயப்பா. சரி என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் கீழப்புங்குடி மேலப்புங்குடி பக்கம் இருக்கக்கூடிய திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பவன் வேற கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு ஒரு மாதிரி பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்ள நன்றி. இந்த பெட்டிக்கார பத்தியும் குச்சி எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறது. ஐயா என் பேரை சொல்லியிருக்கி முத புத்தடி பெட்டிக்கு வந்திருக்கீங்க. நல்லா வாழ்த்து உயர்த்தி பாடுங்க. ஐயா ஐயா பாடுங்க. முதல்ல நீங்க பாட்டு பாடவே வேண்டாம். கீழக்கூட்டு நாட்டை சேர்ந்த ஆலவலாம்பட்டி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மேலக்கோட்டை ஐயனார் என்ற ஸ்ரீ 18ஆம் படி கருப்பர் ஸ்ரீ சக்தி விநாயகர் காட்டுநாச்சியம்மன் ஆலய ஆடி 18ஆம் பேருக்கு பாலாபிஷேக விழா முன்னிட்டு ஆலவலாம்பட்டி கிராமத்தவர்கள் மற்றும் ஸ்ரீ அம்பாள் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் நாடகம் வருகின்ற ஆடி மாதம் 18ஆம் தேதி 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னலுக்கு நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொண்டு புதுக்கோட்டையை சேர்ந்த அன்பு மாமா ஜி.ஆர். சீனிவாசன் அவர்கள் வேலன் விருத்தராகவும் அன்பு சகோதரி கே. நந்தினி அவர்கள் வெள்ளியாகவும் அருமை சகோதரர் உரப்பம்பட்டியை சேர்ந்த பி. பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதராகவும் புதுக்கோட்டையை சேர்ந்த டி.எஸ். வெள்ளச்சாமி அவர்கள் பபன் காமிக்காவும் நத்தத்தை சேர்ந்த ஏ.பி.கே. பரிமளா அவர்கள் டான்ஸ் காமிக் புதுகையை சேர்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காமிக் கோவில்பட்டியை சேர்ந்த டி. அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் மின்பாட் ஆவடியார் கோவிலை சேர்ந்த பி. மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கம்
கூத்தலூரை சேர்ந்த ஏ மாரிமுத்தவர்கள் ஆல்ரவுண்ட், அரசர் குலத்தை சேர்ந்த ஜோதி அவர்கள் தாளம் இருக்கிறார்கள். நாடகத்தை பொதுமக்கள் அனைவரும் அன்பு அழைக்கிறேன். இப்படிக்கு ஆலவிளாம்பட்டி கிராமத்தர்கள் மற்றும் ஸ்ரீ அம்பாள் இளைஞர்கள் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தின் அமைப்பாளரான ஆலவிளாம்பட்டி கிராமத்தர்கள் மற்றும் ஸ்ரீ அம்பாள் இளைஞர்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தளிப்பட்டி நாடகத்தை எப்படி கண்டு ரசிக்கிறீர்களோ அதே மாதிரி ஆலவிளாம்பட்டி நாடகத்தை கண்டு ரசிக்குமாறு அன்போடு ஆலவிளாம்பட்டி கிராமத்தர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறார். நன்றி, வணக்கம். வரீங்களா? வாங்க. இங்கு பாதுகாப்பு பணிக்காக வந்திருக்கின்ற மதகுபட்டி காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாங்க சார், எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் மு கண்ணன் அவர்களையும் வருகன வரவேற்கின்றோம். காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவருக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மு கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. புத்தடிப்பட்டி கிராமத்தின் சார்பாக மற்றும் இளைஞர்கள் சார்பாக இங்கு அருமணி வாசிக்கும் அன்பு மாமா திரியடுக மாநகரை சேர்ந்த DM கல்யாண சுந்தரம் மாமா அவர்கள் நமது கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக பொன்னாடப்பட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வாசிக்க அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமையில் கூத்தமன்பட்டி மாநகரை சேர்ந்த KP பொன்னுமணி அவர்களுக்கு மாமியா விடு மதகுபட்டியா இவர் விளங்காதவர் அன்பு மாப்பிள்ளை KP பொன்னுமணி அவர்களுக்கு தங்கச்சி மாசமா இருக்கு, அதனால தாடி வச்சிருக்காப்புல. அதற்கு அடுத்தபடியாக இங்கு ஆளுநாசிக்கு எனது அன்பு மச்சான் அழகுரவேல் அருகாமையில் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மீனாட்சிபுரம் அன்பு மச்சான் சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தாளவாசிக்கு அன்பு சித்தப்பா போன் இப்ப வந்துருச்சு அவருக்கு வேற. ஆமா, இங்க தாளத்துக்கு சிறந்த முறையில் தாளம் சித்து கொடுக்கும் பாஸ்துக்குரிய அன்பு சித்தப்பா மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் பரம்படி குளிச்சமைப்பவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. சிறந்த முறையில் அருமையான சீர்திறமை அன்புள்ள வள்ளிமையல் சீன்கமணி உரிமையாளர் அன்புள்ள ஸ்ரீ கணேசன் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. சரி, சிறந்த முறையில் மைச்சட்டு ஒரு சிறந்த முறையில் பப்புனாக எடுத்துக் கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் அன்பு மாப்பிள்ளை திருமன்பட்டியைச் சேர்ந்த முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப் சேனல் பாஸ்துக்குரிய அன்பு உள்ளம். இது நம்ம ஊரு கோயம்புத்தூர் சேர்ந்த இது நம்ம ஊரு. இது உங்க ஊரா? இது உங்க ஊரு. இது உங்க ஊரு. பேரே வித்தியாசமா இருக்கடா மச்சான். வாங்க மன்னர் மீடியா வாங்க மச்சான், வாங்க. பரவாயில்ல, சரி வாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக எப்படி இந்த பேர் செலெக்ஷன் பண்ணீங்க? அந்தந்த ஊருக்கு போய் எடுக்கிறது. ஓ, அதனால. ஓ, சரி. நன்றி. யாரு எந்த ஊர்னு கேட்டா உங்க ஊர்னு சொல்லிடலாம். சிறந்த முறையில் இங்கு அன்புள்ள மன்னர் மீடியா அன்புள்ளத்துக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்படுது. எங்களுக்கு அவ்வளவுதானே. சரி, இது அப்புறம் வச்சுக்கிறேன். ஏற்கனவே ஓடி போயிடுச்சு, மணி 11:45 ஆக போகுது. ஆகினால் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றிய மாபெரும் கிராமத்தினருக்கும் விழாபடி நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். சரி மச்சான், நீ நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அப்புறம் நான் நின்னா அந்த பிள்ளைக்கு வேலை கொடுக்கணும், வேலை வாங்கணும், வேலை வாங்கி ஆகணும். அதனால வாங்க வாசி தாங்க